ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசி தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துருந்தோம். ஓகேவா? அதில் வந்து உயிரெழுத்துக்கள் வரையும் பார்த்துருந்தோம். இப்போ உயிர்மெய் எழுத்தில் க வரிசை ச வரிசை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ க வரிசையில் என்னென்ன லெட்டர்னா கா, கு, கை, கோ. ஓகேவா? இந்த 4 தான் பார்க்க போகிறோம். நோட் பண்ணிக்கிங்க. கா வரிசைக்கு சொல்கிறேன். கானா சோலை வரும். ரெண்டாவது காத்தல். மூணாவது பாதுகாப்பு. நாலாவது துலாக்கோல். ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப முக்கியம்தான் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க, சில நேரத்தில் 4-5 கேள்வி கூட ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க. அதனால் இது முக்கியம்தான். கற்பக மரம். ஏன்னா இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் எல்லாத்தையுமே படிச்சுங்க. ஆறாவது காவடி தண்டு. கலைகள். ஏழாவது. எட்டாவது பூ வைக்கும் பெட்டி. ஒன்பதாவது சுமை. 10வது காகம். 11வது காவல். 12வது காத்தல். ஓகேவா? சோலை, காத்தல், பாதுகாப்பு, துலாக்கோல், கற்பக மரம், காவடி தண்டு, கலைகள், பூ வைக்கும் பெட்டி, சுமை, காகம், காவல், காத்தல். 12 நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பூ பார்ப்போம். நோட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது கூ பார்க்க போகிறோம். க வரிசையில் கூவில் என்ன வந்து பாருங்கள். பூமி. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. கூவுதல். நிலம். 4வது கூழ். ஓகேவா? பூமி, கூவுதல், நிலம், கூழ். நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் அடுத்தது கை பார்ப்போம். கைனா ஒழுக்கம். கைங்கிறது ஒரு உறுப்பு. 3வது சினம் கொள்ளல். சினம்கொள். 4வது கைப்பிடி. 5வது சிறகு. 6வது சேனை. 7வது இடம். 8வது ஒப்பனை. 9வது ஆற்றல். 10வது சிறுமை. 11வது தங்கம். கைனா ஒழுக்கம், உறுப்பு, சினம்கோல், கைப்பிடி, சிறகு, சேனை, இடம், ஒப்பனை, ஆற்றல், சிறுமை, தங்கம். ஓகேவா? நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு கோ பார்ப்போம். கோக்கு நிறையா இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழி. மீனிங். நாலாவது கோ. கோனா என்ன சொல்லுவாங்க? அரசன், வேந்தன் அதெல்லாம் வருவாங்க. வேந்தன். 2வது கடவுள். 3வது பசு. 4வது மலை. 5வது குயவன். 6வது தந்தை. 7வது தலைமை. 8வது எழுது. 9வது
தேவலோகம். 10வது வானம். 11வது இலந்தை மரம். 12வது அம்பு. 13வது கண். 14வது நீர். 15வது ரசம். 16வது இரங்கற் குறிப்பு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் எரேஸ் பண்ணிட்டு அடுத்து எழுதுகிறேன். வேந்தன், கடவுள், பசு, மலை, குயவன், தந்தை, தலைமை, எழுது, தேவலோகம், வானம், இலந்தை மரம், அம்பு, கண், நீர், இரக்கம், ரசம், இரங்கற் குறிப்பு. ஓகேவா? இது ஓகேவா? எரேஸ் பண்ணுறேன். அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கங்க. கோ. 17வது திசை. 18வது கதிர். 19வது சூரியன். 20வது சந்திரன். 21வது வானம். 22வது அச்சிரப்படை. 23வது தலைவன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 17வது திசை, 18வது கதிர், அடுத்தது சூரியன், சந்திரன், வானம், பச்சிரப்படை, தலைவன். ஓகேவா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கா வரிசையில் இந்த 4 பார்த்துட்டோம். கோவோட முடியுது. நெக்ஸ்ட்டு சே வரிசை பார்ப்போம். சே வரிசையில் என்ன வரும்னா சா, சி, சே, சோ. ஓகேவா? சா, சி, சே, சோ. இதில் சா பார்ப்போம். ஃபஸ்ட்டு சால என்ன வரும்னா சாதல், சோர்வு. 3வது தேயிலை செடி. அவ்வளோதான். தேயிலை செடி, சாதல், சோர்வு, தேயிலை செடி. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து சீ பார்ப்போம். ரெண்டாவது சி. சீனா என்ன சொல்லுவாங்க? இகழ்ச்சி. சி ஓடம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இகழ்ச்சி. 2வது திருமகள். மகள், சீர், சளி, அலட்சியம். 6வது லக்குமி. 7வது துடைத்தல். 8வது கிணறு. 9வது கூர்மையாக்கு. நோட் பண்ணிங்க. சீக்கு இகழ்ச்சி, திருமகள், சீழ், சளி, அலட்சியம், லக்குமி, துடைத்தல், கிணறு, கூர்மையாக்கு. ஓகேவா? இந்த இது ஓகேவா? வேகமாக எழுதுறதுனால அப்படி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது சே. சேனா உயர்வு, சிவப்பு, காலை, தங்குதல், கிடைத்தல், உறங்குதல், எய்தல், கோபித்தல். சேனா உயர்வு, சிவப்பு,
காலை, தங்குதல், கிடத்தல், உறங்குதல், எய்தல், கோபித்தல். ஓகேவா, நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து சோ பார்ப்போம். நாலாவது சோ. சோனா மதில், நகரம், அரண், கோட்டை. மதில், நகரம், அரண், கோட்டை. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட கேவரிசையும் சேவரிசையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து தேவரிசையிலேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.